உங்கள் வாடிக்கையாளரை அடையாளம் காணுதல் மற்றும் வகைகளாக பிரித்தல். வாடிக்கையாளர் வகைகளுக்கும் பிரிவுக்கும் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்ள உயர்நிலை பள்ளியை பற்றி யோசியுங்கள். நான் பள்ளிக்கு சென்ற இடத்தில் ஏறக்குறைய அனைவரும் ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்த 16 முதல் 18 வயதுடைய ஆண் அல்லது பெண்கள். உண்மையில் பட்டதாரி வகுப்பில் 90% அந்த மக்கள் தொகைக்கு பொருந்துகிறது. எனவே அந்த சந்தை பிரிவின் அடிப்படையில் நாம் அனைவரும் தோராயமாக ஒரே மாதிரியாக சந்தைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் இல்லையா? ஆனால் யதார்த்தம் வேறாக உள்ளது. எல்லா இடங்களிலும் விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்றாற் போல குழுக்களாக பிரிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காண முடியும். இதை தவிர்க்க முடியாது. உதாரணத்துக்கு உயர்நிலை பள்ளி குழுக்கள். அந்த குழந்தைகள் எதை வெறுக்கிறார்கள் மற்றும் அவர்கள் விரும்புவதை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்படுகின்றன. நீங்கள் ஜாவா மற்றும் பைத்தான் மற்றும் C++இல் இருந்தால் உங்கள் புதிய மேக்குடன் கீக் டேபிளில் நீங்கள் இருப்பீர்கள். மேலும் விருப்பத்திற்கேற்ப குழுக்கள் உருவாகும். நாமும் அதில் நமக்கு தெரியாமலேயே இணைவோம். வாடிக்கையாளர்களை பொறுத்தவரை டிஜிட்டல் மற்றும் டிஜிட்டல் அல்லாத சேனல்களை பயன்படுத்தி அவர்களின் முழு பயணத்திலும் அவர்களை இனம் காண முடியும். இந்த குழுக்கள் அல்லது பிரிவுகள் வாடிக்கையாளர் வகைகளை 2 கருத்துகளாக வரையறுக்கலாம். 1. வாடிக்கையாளர் விரும்புவது. 2. வாடிக்கையாளர்கள் எதை வெறுக்கிறார்கள். பெரும்பான்மையான நிறுவனங்களில் உள்ளவர்கள் ஏற்கனவே விதிவிலக்கான வாடிக்கையாளர் சேவை வழங்குவதாக நம்புகிறார்கள். இருப்பினும் அவர்களின் வாடிக்கையாளர்களிடம் அவர்களின் சேவையின் தரம் குறித்து நேர்காணல் செய்யும் போது அது அவ்வாறு இல்லை என்று தெரிந்துவிடும். மேலும் பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் நிறுவனங்கள் விதிவிலக்கான சேவையை வழங்கவில்லை என நம்புகிறார்கள். விதிவிலக்கான வாடிக்கையாளர் சேவையை உருவாக்குவதற்கான 3 எளிய கோட்பாடுகள் உள்ளன. வாடிக்கையாளர் சேவை பயிற்சி அப்படிங்கிற ஒரு கருத்து. 1. உங்கள் வாடிக்கையாளர்களை சந்தை புள்ளி விவரங்கள் மூலம் அல்ல, மாறாக அவர்கள் உண்மையிலேயே விரும்புவதையும் வெறுப்பதையும் அவர்கள் கண்ணோட்டத்தில் புரிந்து கொள்ளுங்கள். 2. அனைத்து 5 தொடு புள்ளிகளிலும் விதிவிலக்கான மனித அனுபவங்களை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள். முன் தொடுதல், முதல் தொடுதல், மை தொடுதல், கடைசி தொடுதல் மற்றும் இன் டச், இவைகள்தான் அந்த முக்கிய டச் பாயிண்ட்ஸ்னு சொல்லப்படுகிற 5 தொடு புள்ளிகள். 3. இந்த விதிவிலக்கான அனுபவங்களை டிஜிட்டல் மற்றும் டிஜிட்டல் அல்லாத வழிகளில் வெளிப்படுத்துங்கள். உங்கள் வாடிக்கையாளர்கள் உங்கள் வாடிக்கையாளர்களை வகையின்படி அடையாளம் கண்டு அவர்களின் அன்பு மற்றும் வெறுப்புகளை புரிந்து கொள்வது இன்றைய வணிக உலகில் செழித்து வருவதற்கான திறவுகோலாகும். டச் பாயிண்ட். உங்கள் வாடிக்கையாளரின் பயணத்தின் ஒவ்வொரு தொடு புள்ளியிலும் வெற்றியின் 4 தூண்கள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். நிஜ உலகில் தொடர்புடைய தொடு புள்ளிகளின் எண்ணிக்கை மாறுபடும். நான் ஒரு பெரிய சர்வதேச சொகுசு கார் உற்பத்தி நிறுவனத்தில் வேலை செய்தேன். அது 632 டச் பாயிண்ட்டுகளுடன் ஒரு திட்டத்தை உருவாக்கியது. அந்த தொடு புள்ளிகளுடன் சந்தைப்படுத்துதல் திட்டத்தை செயல்படுத்த முயற்சிப்பது எவ்வளவு சாத்தியமற்றது, மேலும் பயனற்றது என்று உங்களால் கற்பனை செய்ய முடியுமா என்றும் கூட இந்த புத்தக பதிவோட ஆசிரியர் தன்னுடைய நேர் அனுபவத்தை பகிர்கிறார். உங்கள் வெற்றிக்கு தொடு புள்ளிகள் மிகவும் இன்றியமையாதவை. அவற்றை ஒன்றின் பின் ஒன்றாக பார்ப்போம். முதல் தொடுதல். தொடுவதற்கு முந்தைய தருணம். இது டிஜிட்டல் மற்றும் டிஜிட்டல் அல்லாத ஆராய்ச்சி கட்டமாகும். முன்பு குறிப்பிட்ட மொபைல் தருணங்கள் மற்றும் மைக்ரோ தருணங்களை மறுபடியும் நினைத்து பாருங்கள். டிஜிட்டல் ப்ரீ டச் பாயிண்ட் என்பது உங்கள் வாடிக்கையாளர்கள் ஆன்லைனில் உங்களை சரிபார்க்கும் இடமாகும். அவர்கள் உங்களை கூகுள் செய்கிறார்கள் மற்றும் அல்லது எல்ப், அமேசான் அல்லது வேறு சில தளத்தில் பதிப்புரைகளை காணலாம். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் அவர்கள் உங்களுடன் உண்மையில் வியாபாரத்தில் ஈடுபடுவதற்கு முன் உங்கள் ஆன்லைன் நற்பெயரை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். முதல் தொடுதல் தருணம். அம்மா எப்போதும் சொல்வது போல் முதல் பதிவுகள் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். எனவே இது முதல் தொடுதலுடன் சொல்கிறது. உங்கள் தயாரிப்பு, பிராண்ட் அல்லது சேவையை உங்கள் வாடிக்கையாளர் எப்படி எப்போதும் உணருவார் என்பதற்கான தீமாக இது அமைகிறது. டிஸ்னியின் கிராண்ட் கலிஃபோர்னியன் ஹோட்டல் அண்ட் ஸ்பா முதல் விகிதத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. முன் தொடுதல் தருணம். நீங்கள் உள்ளே செல்லும்போது உங்களை மிகவும் பணிவான, நட்பான பணியாளர்கள் வரவேற்கிறார்கள். உங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும், உங்கள் குழந்தைகள், உங்கள் மனைவி, உங்கள் பெற்றோர் வரை ஒரு சிறப்பு விருந்தினராக நடத்தப்படுகிறார்கள். பூமியின் மகிழ்ச்சியான இடத்தில் நீங்கள் தங்குவதை தொடங்கும் போது அது உங்களை சரியான மனநிலையில் கொண்டு சேர்க்கும். இது முன் தொடுதல் தருணம் என்று வரையறுக்கப்பட்டுள்ளது. கோர் டச் தருணம். உங்கள் வாடிக்கையாளர் இப்போது உங்கள் தயாரிப்பு, பிராண்ட் அல்லது சேவையுடன் வாழ்கிறார். நீங்கள் பொருட்களை வழங்க வேண்டும். வாடிக்கையாளர்களை பெறுவது மட்டும் போதாது. உறவு முழுவதும் அனைத்து வாடிக்கையாளர் வகைகளுக்கும் சேவை செய்வதற்கான சிறந்த வழிகளை நீங்கள் மீண்டும் கண்டுபிடித்து கொண்டே இருக்க வேண்டும்.
தி லாஸ்ட் டச் மொமெண்ட். ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தின் கடைசி தொடுதல் என்பது ஒரு தயாரிப்பு அல்லது சேவையை வாடிக்கையாளர் பெறும் இறுதி தருணமாகும். உண்மையில் கடைசி தொடுதல் இருக்கக்கூடாது, ஏனென்றால் உங்கள் எல்லா வாடிக்கையாளர்களுடனும் நீங்கள் இன்னும் பல தொடுதல்களை பெறுவீர்கள். நேர்மறையாக, இந்த டச் பாயிண்டில் உங்கள் வாடிக்கையாளரை மீண்டும் வர விரும்பும் வகையில் ஒரு மறக்க முடியாத குட்பையுடன் அனுப்புகிறீர்கள். உங்களுடன் இருப்பதற்கு அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதும், அனுபவத்தை நீங்கள் மதிப்பாக அவர்களிடம் கூறுவதும் அவர்களும் செய்த நம்பிக்கையும் இதுவாகும். இன் டச் தருணம். உங்களுடன் வாடிக்கையாளரின் அனுபவம் முடிவடைந்த பிறகும் அவர்களுடன் தொடர்பில் இருப்பது எப்படி, எப்போது. நீங்கள் அவர்களுக்கு எதையும் விற்காமல் தொடர்ந்து மற்றும் மகிழ்ச்சியுடன் தொடர்ந்து மதிப்பை வழங்குவதற்கு முழுமையான அர்ப்பணிப்புடன் இதை அணுக வேண்டும். அவர்கள் தங்கள் சொந்த விருப்பப்படி உங்களிடம் திரும்ப வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். இறுதியாக, இந்த புத்தகத்தில் உள்ள இந்த மிக முக்கியமான விஷயங்களை எடுத்துக்கூற விரும்புகிறேன். அதாவது, இந்த 5 எளிய படிகள் மூலம் முதல் வாடிக்கையாளரை வாழ்நாள் முழுவதும் உங்கள் வாடிக்கையாளராக்குங்கள். அப்படிங்கிறது தான் புத்தகத்திலிருந்து வெளிப்படுற கூற்றுகள். உறுதி. பிரச்சனை உள்ளதெனில் மற்றும் வாடிக்கையாளருக்கு என்ன அளிக்க வேண்டும் என்பதை பற்றி முழுமையான புரிதலை உருவாக்கவும். கேளுங்கள். மிக பொறுமையாகவும் அதே சமயம் கவனத்தோடும் வாடிக்கையாளர் உங்களிடம் சொல்வதை கேளுங்கள். உறுதிப்படுத்தவும். பிரச்சனை என்ன என்பதை வாடிக்கையாளரிடம் திரும்ப திரும்ப சொல்லுங்கள். அதனால் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்பது அவர் புரிந்து கொள்கிறார். இது ஒரு நல்ல பிணைப்பை உண்டாக்கும். சரி, பிரச்சனை என்னவென்று உங்களுக்கு தெரியும். இப்போது அதை சரி செய்யவும், பின்தொடரவும். சிக்கல் தீர்க்கப்பட்டு வாடிக்கையாளர் முழுமையாக திருப்தி அடைந்துள்ளதை உறுதி செய்யவும். இவை அனைத்தையும் கூடிய விரைவில் செய்ய வேண்டும். இதனால் கடுமையாக இருக்கும் நிலைமை கூட கண்ணிமைக்கும் நேரத்தில் தணிக்கப்படும். இதை செய்வது மூலமாக உண்மையில் வாடிக்கையாளர்கள் உங்களை வாழ்நாள் முழுவதும் மதிக்கும் நிலை உண்டாகும். உங்கள் வாடிக்கையாளர்களை பற்றி உங்களால் முடிந்த அனைத்தையும் கற்றுக்கொள்வது, பரிந்துரைகள் மற்றும் பரிந்துரைகளை பெறுவது போன்ற சிறந்த தகவல்கள் உட்பட அனைத்தையும் இங்கே உள்ளடக்குவதற்கு இந்த புத்தகத்தில் நிறைய உள்ளது. அவற்றில் வெகு சில மட்டுமே இங்கு விரிவாக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த புத்தகத்தில் எண்ணற்ற கருத்துக்கள் வாடிக்கையாளர்களை பற்றி மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. எனவே இந்த புத்தகத்தினை முழுவதுமாக படித்து பயன்பெறுங்கள். வாழ்த்துக்கள்.